திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம். இன்றைய டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடியன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய சரீரத்தின் செயல்பாடுகள் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய பரபிரம்மம், அதுதான் நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய உயிர். அந்த உயிர் தான் அறிவாய் இருக்கக்கூடிய ஒரு காற்று. இதை நாடியே இருக்கக்கூடிய நம்ம ஜீவாத்மா, அதுதான் மனம். நம்ம மனதை ஏற்றி கொண்டு போய் அந்த பரபிரம்மத்தோட கலப்பது. அதற்கு கீழே 4 பேர், அந்த மனதிற்கு கீழே செயல்படக்கூடியது 4: மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அது இவங்களுக்கு குழந்தைகளாக, நம்மளுடைய அறிவுக்கும் நம்மளுடைய மனதிற்கும் குழந்தைகளாக 5 பேர். அதுதான் பஞ்ச இந்திரியங்கள். இது 5ஐயும் செயல்படுத்தக்கூடியது ஒன்று மனமாய் இருக்கும், இல்லாட்டினா அறிவாய் இருக்கும். நாம் எப்ப அறிவையும் மனதையும் ஒன்றாய் இணைத்து விட்டோம், அதாவது பரபிரம்மமும் நம் ஜீவ ஆத்மா காற்றும் ஒன்றாய் கலந்து விட்டால், அதற்கப்புறமேல் நம்ம மனம் செயல்படாது, அறிவே செயல்படும், ஈசனே செயல்படுவான் நமக்குள்ள. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம், அநேக கோடி சரணம் சரணம்.